பார்க்க இப்போ அந்த பார்க்க செம்ம கோய்ஸ். அங்கே போகுது ட்ரெயின், நம்ம இங்கே ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். இப்போ அடிங்க. எங்க பாருங்க வாய்ஸ். ஐயோ பாருங்க. ஐயோ பீச் இந்த இருக்கு, பைக் இந்த இருக்கு, பைக் இந்த இருக்கு, பீச் இந்த இருக்கு, பீச் இந்த இருக்கு, பைக் இந்த இருக்கு. எப்படி இருக்கு? நம்ம பைக் இங்கே இருக்கு, பீச் இங்கே இருக்கு. ஐயோ வேற லெவலு காய்ஸ். Don't wanna sleep in, cause I got something to prove. டே 4ல் பார்த்தோம்னா நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, டே 4ஓட வீடியோ. அதில் பார்த்தோம்னா நம்ம இந்த ரூமில் தான் தங்கியிருந்தோம். நல்ல ஸ்பேசியஸான ரூமு, நல்ல பெரிய ரூமு. ரேட்டு பார்த்தோம்னா 500 rupees தான் அது. ஹலோ டேஸ், நான் உங்கள் மட்டும் விஜய். இன்றைக்கி டே 5. டே 4ல் லாஸ்ட்டாக பார்த்தோன்னா நம்ம மங்களூருக்கு ஒரு 40 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம வந்து ரூம் எடுத்து தங்கிட்டோம். இப்போ பார்த்தோன்னா நம்ம NH அந்த 66 ரோடு பார்த்தீங்களா, நேஷ்னல் ஹைவே 66 ரோட்டில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இன்னும் கேரளாவில் மட்டும்தான் அந்த ஹைவே கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு, ஆனால் இங்கிட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு மங்களூருக்கு பார்த்தோம்னா இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது காய்ஸ். இங்கே இதில் என்ன போட்டிருக்கு, மும்பைக்கு இன்னும் ஒரு 945 கிலோமீட்டர் இருக்குது. மேபி இன்றைக்குள்ளே கோவா ரீச் பண்ணிடலாம்னு என் மைண்டுக்குள்ளே ஒரு இது இருக்குது. அதோட ஜெயின் வேறு கிளம்பிட்டான். அவனையும் நம்ம கூட நம்ம ஜாயின் பண்ண வைக்கணும். அவனும் வரணும். ஸோ அவனுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ ஒரு சில இடத்துல நம்ம அப்படியே மெதுவாக கண்டினியூ பண்ணி போயிட்டே இருப்போம். அவன் வர்றதுக்கும் அவன் வந்து ஹிமாலயம் வச்சுருக்கான், சரக்குன்னு வந்துடலாம் அவன் ஈஸியாக. கிலோமீட்டர் ரேஞ்சும் அதிகமாக அந்த பைக்கில் கவர் பண்ண முடியும். ஸோ அதனால் சீக்கிரம் வந்துடுவாங்க. நான் டே 1ஓட வீடியோ என்ன பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுலேருந்து கண்டினியூ பண்ணி வாங்க ஃபஸ்ட்லேருந்து. அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோ புரியும். இந்த 40 கிலோமீட்டர் இந்த மங்களூரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு டீ பிரேக் ஒன்று எடுக்கலாம்னு இருக்கேன். அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமாக்க மறுபடியும் ஒரு 100 கிலோமீட்டர் நம்ம ஸ்ட்ரெச் அடிக்கிறோம், ஒரே ஸ்ட்ரெச்சு. இந்த ரூட்டில் ஓட்டும்போது மட்டும் ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்து கையை ஆட்டோமேட்டிக்காக போகுது. நம்மளே கண்ட்ரோல் பண்ணி 75ல் ஓட்டினா தான் கணக்கு வருது. வாவ் கேரளாவிலேருந்து இந்த கோஸ்டல் ஏரியாவை நான் கவர் பண்ணதுலேருந்து இந்த மாதிரியான வியூ, ஏகப்பட்ட வியூஸ் இருக்குது காய்ஸ். இங்கே கூட ஒரு பீச் இருக்குது, செம்மையான பீச்சு. லாஸ்ட் நைட்டு கூட அந்த பீச்சில் தான் எண்ட் பண்ணியிருப்பேன், அந்த கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி. இங்கே கூட ஒரு பீச் இருக்குது. சப்போஸ் இந்த இடையில எங்கேயாவது ஒரு லெக்கில் நான் பீச்சுக்கு எங்கேயாவது போக முடிஞ்சா கண்டிப்பாக நான் போகிறேன். ஓகேங்களா, போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இன்னும் நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடல, ஜஸ்ட்டு ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணிட்டு வந்தேன். லாஸ்ட் நைட்டு வந்து ரொம்ப கம்மியாகவே எனக்கு ரூம் கிடச்சிச்சு, 500 மட்டும் தான் கிடச்சிச்சு. டே 1 பார்த்தோன்னா 1000 ரூபாய் கிடச்சிச்சு. அப்புறம் டே 2 வந்து 650 ரூபாய் கிடச்சிச்சு. டே 3 பார்த்தோம்னா 600 ரூபாய் கிடச்சிச்சு. இன்றைக்கி டே 5ல் பார்த்தோம்னா, டே 4ல் பார்த்தோம்னா 500க்கு ரூம் கிடச்சிச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இதில் 500க்கு, அதாவது 700க்கு மேலே ரூம் நம்ம ஒரு ஆளுக்கு மட்டும் வேஸ்ட்டு என்ன கேட்டால். நம்ம வந்து ஒரு 5 hours இல்லைனா ஒரு 7 hours மட்டும் தான் நம்ம ரூம்லேயே இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வெக்கேட் பண்ணிடுவோம். மார்னிங் ஒரு 7 மணிக்கெலாம் நம்ம வெக்கேட் பண்ணிடுவோம். ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துறேன் நானே. இதுதான் ஃபஸ்ட் டைம் டீசல் புல்லட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆமாம், ஃபஸ்ட்டு எதான் பண்ணணும். இதா இது ரிலீஸ்ல அதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓ, கம்ப்ரஸர் இல்லைங்களா, இது இல்ல எலக்ட்ரிக் இல்ல. ஆமாம், இப்போ கிளச்சை பிடிக்கணுமா வேண்டாமா? அப்படியே அடிக்கலாமா? காலை மட்டும் உடச்சிற மாதிரி தான். ரைட்டு. ஐயோ நல்லா அடிக்குது. அடேங்க அப்பா. ஐயோ இதுக்கு தனியாக சாப்பிடணும் போல இருக்கே. டபுள் கிக் பண்ணும். டபுள் கிக்கா? ஆமாம், அது எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லி பண்ணுறவங்களுக்கு தெரியும். எனக்கே கிட்டத்தட்ட 3 மாதம் வேலை ஆச்சு கரெக்டாக ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லாட்டி ஸ்டாண்டை போட்டு வச்சுட்டே கிடப்பேன். ஐயோ இல்லாட்டி அப்படியே ஸ்லோவாக கிக் பண்ணுங்க. அது விழுந்த உடனே திரும்ப ஒரு ரிட்டர்ன் கிக் பண்ணி தான் ஸ்டார்ட் ஆகிடும். இல்லை டபுள் கிக் பண்ணோம். இல்லாட்டி ஸ்லோ கிக் பண்ணிவிட்டு இதை விழுந்த உடனே அங்கேருந்து ரிட்டர்ன் விட்டுருணும். ஓ ஐயோ இது முடியாதுப்பா சாமி. இதுக்கெலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், தெரிஞ்சுக்கிடாமல் பண்ணவே முடியாது. இப்போ அடிங்க.
நமக்கு பழகணும், அப்போ தான் அது சரியாகும். எவ்வளோ ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஓ அந்த இது கம்ஃபர்ட் ஆகும். ஆமாம். ஓ ஓ டீகம்பஸ் வச்சு கேபிள் கட் ஆகிடுச்சு. ஓ சரி சரி, ஓகே ஓகே. நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இப்போயே கால் வலி வந்துருச்சுன்னா பண்ண முடியாது. சரி வரேன், பார்ப்போம். சரி ஃபோன் பண்ணுறேன். கண்டிப்பாக. ஐயோ அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணவே முடியல காசு. நிஜமாவே சொல்கிறேன், அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தனியாக சாப்பிடணும் போல இருக்கு. முடியும், எதுவும் முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது அந்த வண்டியில், அந்த கிக்கர் ஸ்டார்ட் பண்ணுறதுல. அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக தான் போகுது, செகண்டும் ஈஸியாக தான் போகுது அவர் ஸ்டார்ட் பண்ணிக்கல. அது எப்படிங்கிற அந்த மெத்தோட தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா வண்டி ஈஸி தான். இப்போ அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த கிக் பண்ணுற அந்த ஸ்டார்டிங் மெத்தோட மட்டும் ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த மாதிரி ஒரு டீசல் புல்லட் தான் வாங்கணும் ஆசை எனக்கு. கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்சாலும் ரேட் ரொம்ப ஜாஸ்தி சொல்கிறாங்க. அது ஒன்று தான் பிரச்சனை. அது எப்படின்னா, கிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிக்கில் வந்து கம்ப்ரஸர் ஆகணுமா, அதுக்கப்புறம் செகண்ட் கிக்கில் தான் அது வந்து அந்த ஸ்டார்ட் ஆகுது. அந்த அந்த 2 வாட்டி கிக் பண்ணுற அந்த மெத்தடை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன எல்லாம் இதுன்னா வானத்துலேருந்து குதிச்சா வந்துச்சு வண்டி, எல்லா வண்டியும் எல்லாம் நம்மளை மாதிரி ஆளு கண்டுபிடிச்சதானே, மனுஷன் கண்டுபிடிச்சதானே. அது மாதிரி நம்ம அந்த மெத்தடை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸி, போதும். வாய் பார்க்க இப்போ அந்த பார்க்க செம்மாக அங்கே போகுது ட்ரெயின். நம்ம இங்கே ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குது உண்மையுமே. இப்படி இருக்குதா ரோடு எங்கள் ஐயால காலி என்னமோ போகுது. அங்கிட்டு இன்னும் கொஞ்சம் டஃப் பண்ணி போனோம்னா நம்மளும் பிடிச்சிடலாம் போல இருக்கு. இந்த பாருங்க போயிட்டு இருக்கு. இந்த வந்துட்டேன் பாரு. அது நம்மளோட ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கோம். அது ஸ்லோவாக போனால் கூட பரவாயில்ல. இங்கே பாருங்க. ஐயோ நம்ம இங்கே பைக்கில் போய்கிட்டு இருக்கோம். அது அங்கே அதில் போய்கிட்டு இருக்கு. பக்கத்தில் இன்னும் பக்கத்தில் பாருங்க. இங்கே இருக்கு. ஓய்யோ எதிர்த்து நிற்கக்கூடாது. சரி இருந்தாலும் ஓகேவா? ஓகே காஸ், அஃபிஷியலி நம்ம கர்நாடகாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இது நம்மளுடைய 3rd ஸ்டேட்டு, அதாவது 3வது மாநிலம். தமிழ்நாட்டிலேருந்து கேரளா வந்தோம், கேரளாவிலேருந்து இப்போ கர்நாடகாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். மங்களூருக்கு இன்னும் ஒரு 13 கிலோமீட்டர் தான் காய்ச்சி இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்ம கர்நாடகாவுக்கு வந்திருக்கோம், ஆனால் அது மைசூர், பெங்களூரு அந்த சைட்லாம் வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம போகாததுன்னா கோவா, மும்பை வந்து பைக்கில் போனதில்லை. ஆனால் ஆல்ரெடி நான் போயிருக்கேன், தனியாக போயிருக்கேன், ட்ரெயின் அந்த மாதிரி இதில் போயிருக்கேன். ஸோ நம்ம கர்நாடகாவுக்குள்ளே அஃபிஷியலாக இந்த லடாக் ட்ரிப்பில் 3வது மாநிலமாக கர்நாடகா மாநிலத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இன்றைக்கி பார்த்தோன்னா உடுப்பி வரைக்கும் தான் போகும்னு நினைக்கிறேன். ஜெயின் வந்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்து நேற்று நைட்லேருந்து ரைட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனுக்கும் டயர்டாக இருக்கும். உடுப்பிக்கு வர சொல்லிட்டேன் அவனை. ஒரு 400-450 கிலோமீட்டர் இருக்குது. போங்கம்மா. ஒரு உடுப்பிக்கு வந்து அவனுக்கு இருக்க இடத்துலேருந்து ஒரு 455 கிலோமீட்டர் என்னமோ காமிச்சிச்சு. ஸோ அவனை உடுப்பிக்கு வர சொல்லிட்டோம்னா நமக்கு இன்றைக்கி உடுப்பிலே ஸ்டே பண்ணிடலாம். நமக்கு வந்து கிலோமீட்டர் கம்மி தான், ஆனால் அவனுக்கு கொஞ்சம் அதிகம். ஏன்னா அவனுக்கு ரெஸ்ட்டு வேணும். அவன் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம இங்கேருந்து லடாக் ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணணும். ஜெயினும் நானும் தான் இந்த லடாக் ட்ரிப்பில் கர்நாடகாவிலேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். நம்ம முதல்ல அந்த புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண பார்த்திக்கலாம். அந்த டீசல் புல்லட்டு, அந்த டீசல் புல்லட் யாருன்னு பார்த்தோம்னா அவர் பேர் அருண். அவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். அவர்கிட்ட வண்டி தான் அந்த வண்டி. அதான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமாக ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ட்ரை பண்ணே முடியவே இல்லை. இப்போ நம்ம உடுப்பி நோக்கி தான் காய்ச்சி போய்கிட்டு இருக்கோம். உடுப்பி ஹோட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உடுப்பி வந்து இந்த சாப்பாட்டு விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். ஹோட்டல் சாப்பாடு இந்த மாதிரி விஷயத்துக்கு கொய்யாப்பழம் வைக்கிது, வாங்கிக்கிறோம். ஓகே காய்ச்சி பார்த்தோன்னா உடுப்பிக்கு போகிற வழியில் ஒரு 30 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இது ஹைவே ஓரமாக பார்த்தோம்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு கடை ஒன்று இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. பார்க்கிங் பண்ணிவிட்டு இப்படி இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம பைக் அப்படியே பார்த்துக்கலாம். ஸோ இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம பைக்கை பார்த்துக்கலாம். பைக்லேருந்து எதையுமே கழட்ட வேண்டியதில்லை. அப்புறம் என்னோட டைரியும் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு, அதையும் காய வச்சுருக்கேன். இப்போ இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து பயணத்தை கண்டினியூ பண்ணுறதா இல்லை இங்கே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இங்கே இருக்கலாம்னு இருக்கேன். இந்த இடம் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இங்கே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு ஜெயினும் நம்ம வரணும். அவன் வர்ற வரைக்கும் நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலாம். ஓகே, சாப்பாடு வந்துருச்சு. இது மீல்ஸ், மொச்சக்கொட்டை அரிசி, பெரிய சைஸ் அரிசி இருக்குது பார்த்திங்களா, மொச்சக்கொட்டை அரிசி. அதுக்கடுத்து இங்கிட்டு பார்த்தோன்னா 2 ஃபிஷ்ஷு. இது 50, இது 50, டோட்டல் 100 ருபீஸ் இன்றைக்கி வந்து சாப்பாடை சாப்பிடுவோம். ஓகே, அப்புறம் பார்த்தோம்னா தட்டைப்பயிறு போட்டு அப்புறம் சொரக்காய் போட்டு ஒரு கிரேவி மாதிரி இருக்குது, கூட்டு மாதிரி. இங்கே பார்த்தோம்னா பீன்ஸ் போட்டு தேங்காய் பூ துருவி போட்டு
அது வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் ஊறுகாய், அப்புறம் மீன் குழம்பு கொடுத்துருக்காங்க. ஒரு பொடி பிடிச்சிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பார்த்தோன்னா வண்டி ரொம்ப அன்கண்டிஷன் அழுக்காக இருந்துச்சா, ஸோ அதான் க்ளீன் பண்ண சொல்லியிருக்கேன். முன்னாடி விண்ட்ஷீல்ட்லேயும் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு இருக்குது, அதையும் ப்ரெஷர் கம்மியாக வைக்க சொல்லியிருக்கேன். வேறு வழியில் கழுவி தான் ஆகணும். இன்னமும் ரெயின் அலர்ட் கொடுத்துருக்காங்க. கோவா, மும்பை, குஜராத்து, மகாராஷ்டிரா பூராவே. பார்ப்போம், அது ஏன்னா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லைட்டாக கழுவிக்கிறோம், அதுதான் நல்லது. வர உடுப்பிக்கு போகிற வழியில் ஒரு பீச் மாதிரி ஒன்று பார்த்தேன். சரி ஜைன் வர வரைக்கும் போமேன்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா அது பீச், இது வரைக்கும் வந்துட்டேன். ஆனால் பீச்சுன்னு போட்டிருந்துச்சு, உலச்சி பீச்சுன்னு போட்டிருந்துச்சு. சரின்ட்டு உள்ளே வந்தேன், இதுக்கிட்ட போக முடியாது இருக்குது. ஸோ அதனால் நான் சரி அதான் இந்தா இருக்குது, போகலாமா? சரி ஓகே, இதிலே போய் பார்ப்போம். ஒரு நல்ல இடமா தான் இருக்குது, முள்ளுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஐயோ கடவுளே, நல்லா இருக்குது. சரி வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. சரி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது கைஸ், நல்லா கூலிங்காக காற்றடிக்குது. ஏலே எங்க ஓட்டோ டோட்டோ டோட்டோ இங்கே பாருங்க, செம்ம காசு. இங்கே பாருங்க காசு, ஐயோ ஐயோ இங்கே பாருங்க, ஐயோ 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 என்ன சொல்கிறே தெரியலை. பீச் இந்த இருக்குது, பைக் இந்த இருக்குது, பைக் இந்த இருக்குது, பீச் இந்த இருக்குது, பீச் இந்த இருக்குது, பைக் இந்த இருக்குது. எப்படி இருக்குது? செம்ம வியூ காய்ஸ், நிஜமாவே சொல்கிறேன். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அட கடவுளே, பாருங்க. வா அடேங்க அப்பா, இது ஃபுல்லாக நெட்டுக்கும் வீடாக இருக்குது காய்ஸ். இதனால் இந்த பக்கம் வர முடியல. இந்த லெக்கில் ஒரு சின்ன பாத்திரத்து சரட்டுன்னு வந்துட்டேன். நம்ம பைக் இங்கே இருக்குது, பீச் இங்கே இருக்குது. ஐயோ வேறு லெவலு காய்ஸ். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் கல்லெல்லாம் போட்டு அழகாக இருக்குது. வேறு லெவலில் வியூவு. இங்கே நம்ம செல்லக்குட்டி வரை இங்கே நிற்கிது. பைக்கோடு வந்துட்டேன் அப்படியே நான் சாட்டுக்குங்க. பா பாருங்க, இந்த கோஸ்டல் ஏரியா கவர் பண்ணுறதுல இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நமக்கு நிறைய வியூஸ் நம்மளுக்கு கிடைக்கும், நிறைய இடங்களை பார்த்து போகலாம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அருமையான லொக்கேஷன்லேருந்து நான் உங்கள் மோட்டோ ஜெடஸ் விஜய். நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இது மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நம்மளோட டே 5 லடாக் ரைடில் இப்போ ஏற்பட்ட ஒரு அழகான இடத்த நான் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. இந்த கோஸ்டல் ஏரியாவை கவர் பண்ணுறதுனால இது மாதிரி இந்த மாதிரி கடற்கரை இடங்கள் வந்து நிறையா இருக்கும். நான் கேரளாவில் 2-3 இடத்த அது மாதிரி உங்கள்கிட்ட காமிச்சேன். இப்போ நம்மளே இங்கே உள்ளே வர்ற அளவுக்கு ஒன்று சூப்பராக ஒன்று லொக்கேஷன் இருந்துச்சு. சரி உங்களுக்கும் காமிப்பேன் அப்படின்னா டக்குன்னு நான் அப்படியே உள்ளே வந்துட்டேன் இந்த பக்கம். சரி யதார்த்தமாக தான் வந்தேன். இந்த பக்கம் ஒரு பீச் இருக்கே, ஜெயின் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு டக்குன்னு உள்ளே வந்துட்டேன். அப்படியே உள்ளே வந்து இப்போ பார்த்தோம்னா நமக்கு பின்னாடி அந்த பீச் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பேக்ரவுண்ட்லேயும் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இந்த லாஸ்ட்டு ஃபுல்லாக ஒரே பனி மூட்டமாக இருக்குது. அந்த லாஸ்ட் வரைக்கும் சாரல் அடிக்குது. நம்ம அந்த அளவுக்கு உட்காந்துருக்கோம். இந்த பக்கமும் அதே மாதிரி கடல். அந்த பாறைக்கு கூட பசங்கள்லாம் ஒரு சில பேர் போனாங்க. ஆனால் நம்ம போகிறது கிடையாது, அது சேஃப்டி இல்லை, நமக்கு அதை பற்றி தெரியாது. இங்கிட்டு அதே மாதிரி அந்த லாங் வரைக்கும் செம்ம வியூ, செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நினச்சி கூட பார்க்கல. செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ காஸ். நம்ம செல்லப்படி பார்த்தீங்களா பின்னாடி நிற்கிது பைக்கு. நம்ம அப்படியே பைக்கோடு சேர்த்து பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் நிற்கிது பைக்கு. நீங்கள் அந்த மோட்டர் வாக்கிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வேறு லெவலு காஸ், வேறு லெவலு. இந்த மாதிரி நிறைய வேறு லெவலான அட்வென்ச்சரான நிறைய விஷயங்கள் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே
ஓகே காய்ஸ், இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியதான். ஏன்னு பார்த்தோன்னா ஜெயின் வர்றதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணேன். ஏன்னா ஜெயின் வரணும். இன்றைக்கி வந்து நான் எந்த கிலோமீட்டருமே அதிகமாக கவர் பண்ணவே இல்லை. டோட்டலாக ஒரு 100 கிலோமீட்டர் தான் இன்றைக்கி நான் கவர் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஜெயின் வர்றான். ஜெயினுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். இங்கேருந்து நேராக உடுப்பி போயிட்டு உடுப்பியில் போய் ஒரு ரூம் ஸ்டே பார்க்கலாம்னு இருக்கேன். அவன் வரணும். அவன் ரொம்ப 500 கிலோமீட்டர் ஓடிட்டு வர்றான். ஸோ அவனுக்கு ரெஸ்ட்டு வேணும். ஓகே காய்ஸ், ஃபைனலி பார்த்தோன்னா உடுப்பி தாண்டி ஒரு இடத்துல ரூம் எடுத்துட்டோம். ரூம் பார்த்தோம்னா கொஞ்சம் லக்ஸரியாக தான் இருக்குது. அவங்க 1600 சம்திங் சொன்னாங்க. 800 ஆனால் 600 வரும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லை ப்ரோ. நான் அது மாதிரி லடாக் வரையும் போகிறேன். அவ்வளோ பட்ஜெட் இல்லைன்னு சொல்லி பேசி கடைசியில் 1000 ஒத்துக்கிட்டாங்க. 1000க்கு என்னால் ஒத்துக்க முடியல. ஆமாம். அப்புறம் ரூமை வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் சொன்னேன், ரூமை வந்து பார்த்துட்டு சொன்னேன், இந்த ரூமு வந்து 1800 600 ஒருத்தான ரூம் தான். ஆனால் எனக்கு கட்டுப்படி ஆகாது ப்ரோ. நான் அது மாதிரி பட்ஜெட்டில் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், செட் ஆகாதுன்னு சொல்லி நான் லாஸ்ட்டில் வந்து ஒரு 700 650 தான் நான் ரூம் எடுத்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் ப்ரோ நமக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணினார். லாஸ்ட்டாக என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். நான் 700 பண்ண முடியுமான்னு கேட்டேன். அவர் 800 சொல்லி முடித்தார். சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். ரூமை காட்டுறேன் உங்களுக்கு. டிவி அண்டு ஒன் டேபிள் இருக்குது. அங்கே கபோர்டு இருக்குது. நம்ம ட்ரெஸ்ஸு எல்லாமே அதில் வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி எடுத்த ரூமில் கூட அப்படி கிடையாது. கபோர்டு, அதுக்கடுத்து பார்த்தோன்னா அங்கிட்டு பால்கனி மாதிரி தெரியுது. அண்டு பெட், நல்லா குஷனிங், நல்லா பெட்டு. இது ஸ்டார் ஹோட்டல்ஸில் இருக்கும்போது அதே மாதிரியான ஒரு லெவல் நல்லா சூப்பராக இருக்குது. அதுக்கு இது பால்கனியாக தான் இருக்கணும். ஐ திங்க் இங்கே மிரர் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து மேபி இது பால்கனி. எஸ், திஸ் இஸ் அ பால்கனி. ஸோ ரூம் வேறு லெவலுக்கு ஆயிடுச்சு. உண்மையாக சொல்லணும்னா ரூம் வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் பட்ஜெட்டு தான் அவங்க குறைக்க மாட்டேன்னு, அதனால் நான் போகிறேன் அப்படின்ட்டேன். அப்புறம் அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி ட்ராவலர்னு சொல்லி இது ஒன்றதுனால சரி, அப்புறம் காலையில் கொஞ்சம் சீக்கிரமே நான் வெக்கேட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசினதுக்கப்புறம் அவங்க 800 ஒத்துக்கிட்டாங்க. 800க்கு இந்த ரூமு ஒருத்தர் காசு என்ன கேட்டால் நான் முடிச்சுக்கேன். நான் அவங்க முடிஞ்ச விஜய் டாடா பாய் சி யூ. நாளைக்கு டே 6 இது. இந்த கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் கவர் பண்ணேன். ஏன்னா ஜெயின் வந்துக்கிட்டு இருக்கான் அவனுக்காக. பாய்.